தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். நாம் கடந்த முறை நாம் படித்ததனுடைய ஒரு தொடர்ச்சியாகவே நாம் பார்க்கிறோம். பல சமயங்களில் நாம் நம்மை அடையாளம் காண்பித்துக் கொள்வதில் ஆஸ் அ பர்சன், நம்முடைய உடைகள், நாம் பயன்படுத்துகிற கேஜெட்ஸ், நாம் பயன்படுத்துகிற பொருட்கள், இதையெல்லாம் நாம் காண்பித்து நாம் கொஞ்சம் என்னதுங்க விசேஷமானவங்க அப்படின்றத நாம் காண்கிறோம். ஆனால் சபையாராய் ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நாம் பார்த்தோம் நாம் நல்ல கிரியைகள் செய்ய வேண்டும். அதை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவுது. அப்போ எது மற்றவங்களுக்கு பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உடையோ, நம்முடைய கல்வியோ, நம்முடைய வேலையோ, அல்லது நம்முடைய நாம் பயன்படுத்துகிற அணிகலன்களோ, அல்லது நம்முடைய வாகனமோ, அல்லது நம்முடைய எனிதிங், அது மற்றவர்களுக்கு மெச்சும்படியாக இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கும் கூட பல சமயங்களில் மக்கள் எதை அட்ராக்ட் ஆகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 நினைவுபடுத்துகிறேன் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் இல்லை, மார்க் 13ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் பொழுது அவருடைய சீஷர்கள் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றார். அப்போ அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எருசலேம் தேவாலயம் இருந்துங்க, ஒரு பெரிய அட்ராக்ஷனா இருந்துங்க காணப்பட்டது. அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, அப்போது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அப்போ சீமோனுக்கு எது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பிலிப்பு செய்த என்னதுங்க அற்புதங்களும் அடையாளங்களுங்க ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அப்போ வேதம் சொல்லுது, நம்முடைய நல்ல செயல்கள் மற்றவர்களை ஈர்க்கும்படியாக, மற்றவர்களை ஒரு இன்ஸ்பயர் பண்ணும்படியாக இருக்கிறதா? ஏன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 வாசிக்கிற பொழுது, மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்கள் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது புதிய ஏற்பாட்டில் ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம்னா, பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் தான் பெரிய விஷயம். பழைய ஏற்பாடு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நம்ம ஒரு பல்ல வச்சிட்டோம்னா இருந்துங்க அவன் பல்ல இருந்துங்க வச்சிடணும் இல்லையா? ஒரு கண்ணை பிடிக்கிட்டா இருந்துங்க கண்ணை பிடிக்கணும் இல்லையா? நான் ஏன்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, அவங்க என்னதுங்க இப்போ ஏன்னு சொல்லிடணும், முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே அப்படி சொல்லலை. உங்களுடைய நல்ல கிரியைகள் எப்படி இயல்பாகவே நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நம்ம என்னதுங்க கூடுமான மட்டும் நன்மை தான் என்னதுங்க செய்வோம். ஆனால் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கோன்றதான் இதுங்க கேள்வி. அதான் வந்துங்க போன வாட்டி நம்ம பார்த்தோம், லூக்கா 12 வாசிக்கிற பொழுது, லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை பதிவு செய்கிறாரு. மன்னிக்கணும், 14ஆம் அதிகாரம், லூக்கா 14:12, அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரராயாகிலும் உன் பந்து ஜனங்களாயும் ஐஸ்வர்யமுள்ள அயலக்கத்தாராயாகிலும் அழைக்க வேண்டாம், அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். அப்போ ஒருத்தங்க நமக்கு செய்யறாங்கன்னா நம்ம என்னதுங்க திருப்பி செய்வோம். அது வழக்கம், உலகத்தினுடைய வழக்கம். அப்போ நமக்கு ஒருத்தங்க நல்லது செய்யறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு திரும்பி நல்லது செய்வோம். அது இயல்பு, அது மனசுலயே இருக்கும் இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது, உங்களை பகைக்கிறவர்கள் நீங்க எங்க நீங்க டிஃபரெண்டா மாறுறீங்க, எங்க நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இங்கதான் கிறிஸ்தவரா இருக்கீங்க. ரெண்டாவது நாம் பார்த்த விஷயம் என்னன்னா,
கிறிஸ்தவ அன்பு என்பதுங்க ரொம்ப விசேஷமானதுங்க ஒரு காரியம் நம்ம பார்த்தோம் கடந்த முறை இல்லையா? ஆமா, ஏன்னா தேவனுடைய அன்பு என்னதுங்க அப்படிதான். தேவனுடைய அன்பு என்னதுங்க, நாம் சத்துருக்களா இருந்த பொழுது, நாம் பாவிகளா இருந்த பொழுது, நாம் பலனற்றவர்களா இருக்கிற பொழுது, நாம் துரோகிகளா இருக்கிற பொழுது, இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது இல்லையா? நாம் துரோகிகளா இருந்து கிறிஸ்து நமக்காக இருந்துங்க மரித்தார். நீதிமானுக்கால் ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் இல்லையா? ஆனால் நாம் பாவிகளா இருக்கேன்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய எது நம்ம போர்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இயல்பாகவே எதையுமே நமக்கு செய்கிறவர்களுக்கு நாம் சமமா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அது காமன், அது உலகத்துல எல்லாரும் செய்வாங்க. கிறிஸ்தவங்கன்னு சொல்லும்போது நம்ம எங்க டிஃபரெண்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இங்கதான் நம்ம டிஃபரெண்ட் ஆகிறோம்னு சொல்றாரு. 1 பேதுருல வாசிக்கிற பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எஸ் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்படும் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இப்போ என்ன கொடுக்குறாங்க, அவங்க சபிச்சாங்க நம்ம சபிக்கிறோமா? அவங்க 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 என்ன செய்யறாங்களோ அதை நம்ம பதில் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது காமன். அப்ப நம்ம எங்க மாறுபடுகிறோம், எப்ப நம்மளால எழுதுங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளால இன்ஸ்பயர் பண்ணப்படுறாங்களா, பாருங்க இவ்வளவு நடந்து என்ன பண்றாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்குதா அப்படின்னா நம்ம கண்டிப்பா இருந்துங்க வேதம் சொல்லுகிற பிரகாரம் நம்ம ஒரு கிறிஸ்தவரா இருந்துங்க நம்ம வாழ்கிறோம் இல்லையா? மத்திய நீதிமொழியில வாசிக்கும் போது கூட இந்த வாசகத்தை நம்ம வாசிக்க முடியும். நீதிமொழிகள் 25ல வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 25 ஆமா இப்படி சொல்றார். 21ல வாசிக்கிற பொழுது, உன் சத்ரு பசியா இருந்தால், நீதிமொழிகள் 25, 21, உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அப்படின்றார். அப்போ எங்க நம்ம டிஃபரெண்ட் ஆறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம எங்க டிஃபரெண்ட் ஆறோம்னா, நமக்கு யார் என்ன செய்யறாங்களோ அதையே நம்ம திருப்பி செஞ்சா நாம கிறிஸ்தவம் கிடையாது. அது இட்ஸ் வெரி காமன் இல்லையா? நம்ம ஊர்ல தான் சொன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் இல்ல. மொய் எழுதுவாங்க, மொய் எழுதும்போது இருந்துங்க புக்கு போடுவாங்க இல்லையா? அதில் 500 அப்படின்னா அப்போ சமீபமாக ஒருத்தர் ஒரு பெரிய இந்த எக்கனாமிக் அட்வைசர்கிட்ட கேட்குறாங்க, இப்படி நம்ம ஊரில் இப்படி ஒரு பழக்கம் வச்சுருக்கீங்க, நகையோட விலை ஏறிக்கிட்டே போகுது, அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி என் குழந்தைக்கு 1 பவுன் போட்டாங்க, அப்போ ரேட் இவ்வளவு, இப்போ போக பார்த்தா இப்போ நம்ம எடுத்து கணக்கு பார்த்தா திரும்பி அதே செலுத்தினா கணக்கு டேலி ஆக மாட்டேங்குன்னு சொன்னாங்க. அதாவது தங்கத்தினுடைய விலை உயருகிற பொழுது அப்ப என்ன சொல்றேன்னா, மக்களுடைய மனசுல எல்லாமே இருக்கும், யாரு என்ன செய்யறாங்க அதை நமக்கு எப்படி திரும்பி செய்யறோம், ஒரு கல்யாணத்துக்கு என்ன வைக்கிறாங்க, ஒரு பர்த்டேக்கு என்ன வைக்கிறாங்க, நம்ம எப்படி திரும்பி செய்யறோம் இல்லையா? நோட் வச்சிருப்பாங்க, எடுத்து பாரு எவ்வளவு கொடுத்துறாங்க, 1000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்களா, அப்ப நம்ம குறைஞ்சது 1500 கொடுக்கணும், அப்பதான் மரியாதையா இருக்கும். அப்போ இது இயல்பு, ஒரு வழக்கம். ஆனால் எங்கு மாறுபடுகிறோம் அப்படின்னு சொன்னா, இல்லாதவர்களுக்கு நாம் செய்கிற பொழுது, இருக்கிறவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லாதவர்களுக்கு நாம் செய்கிறோமா, கொடுக்க முடியாதவங்களுக்கு நாம் செய்கிறோமா, அப்ப அங்க நம்ம டிஃபர் ஆகிறோம். அங்க நம்ம அன்பை செலுத்துறோமா, அங்க நம்ம டிஃபர் ஆகிறோம். மூணாவது நாம் பார்த்த விஷயம் எதுங்க, நம்முடைய பேச்சு இல்லையா? நம்முடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கணுங்க, எடிஃபைபிளா இருக்கணும், மற்றவர்களை ஊன்ற கட்டுகிறதா இருக்கணும் இல்லையா? தட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம்னா, நம்முடைய பேச்சு மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக இருக்கிறதா, இல்லைன்னா பேசாதீங்கன்னு சொல்றார். எப்பவுமே அதான் சொல்றார். நீ பேசுகிற போது என்ன பண்ணுங்க, பக்தி விருத்தி அடையணும். பீப்புள் ஹேஸ் டு பீ எடிஃபைட். அப்ப நம்மகிட்ட பேசுகிறது எடிஃபை ஆகிறாங்களா, இல்ல நம்மளை பார்க்கும்போது தலை திருப்பி ஓடுறாங்களா, இது ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ இதை சொல்றாரு பாருங்க, நீதிமொழியில சொல்றாரு 12ஆம் அதிகாரம், இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டியது, மனிதர்களாகிய நாம் எப்போதுமே வேத வசனத்தை நம்முடைய அடிச்சுவடலாக வைத்து நம்ம என்ன பண்ணுங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி பேசாதீங்கன்ற நீதிமொழிகள் 12:18 வாசிக்கிற போது, நீதிமொழிகள் 12:18, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுடைய நாவோ ஔஷதம் என்ற டக்கு டக்கு டக்குன்னு கொட்டி பேசுறவங்க உண்டு. ஆனால் வேதம் சொல்லுது, ஞானமுடைய வார்த்தைகள் எப்படி வசனதுங்க ஔஷதம் அப்படின்னு பேசுறார். 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது, நீதிமொழிகள் 18:21 வாசிக்கிற போது இதுவும் சொல்றார். நீதிமொழிகள் 18:21,
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுவர்கள் அதன் கனியை இருந்துங்க புசிப்பார்கள். அப்போ எதா இருந்தாலும் நம்ம நாக்கு இருந்துங்க ரொம்ப கவனமா இருந்துங்க நாம் பேசணும். அப்ப நாம் நம்மோடு கூட பேசுறவங்க இருந்துங்க எடிஃபை. எங்க நாம் மாறுபடுகிறோம் அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட மக்கள் என்ன பேசுறாங்கன்றது நீங்க பார்க்காதீங்க, நாம் எப்படி பேசுறோன்றதான் பார்க்கணும். மற்றவர்களை பில்டு பண்ற மாதிரி நாம் பேசுகிறோமா, அல்லது அவங்க சொல்றதையே நாம செய்யறோம், அவங்க பேசுறதையே நாம பேசுறோம். இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, உலகம் என்ன சொல்லுங்க, இல்லாட்டி நம்ம லூசுன்னு சொல்லும் பிரதர். அப்பப்போ என்ன பண்ணுங்க, கொடுக்கணும். அப்பதான் என்னதுங்க, ஏன்னா உலகம் இதான் சொல்லி கொடுக்குது நமக்கு. இல்ல இல்ல வேதம் என்ன சொல்லுதுன்னா, ரைட் விடு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கிரேட் எக்ஸாம்பிள் இருந்தீங்க தாவீது இல்லையா, சிமேயி கரெக்டா, பேலியாவின் மனுஷனே, ரத்த பிரியனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. தாவீது பின்னாடியே போறாரு, கூட இருந்து சொல்றாரு, அந்த செத்த நாய் என்ன பேச்சு பேசுது, நான் போய் என்ன பண்றேன், ஒரே போடுறேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. இதுதான் தாவீது சொல்றாருல, இதுதான் தேவனுடைய விசுவாசம். இன்னைக்கு அவன் என்ன திட்டணும்னு இருந்துங்க, தேவன் நிர்ணயிச்சிருக்காரு, விட்டுரு, அவன் சொல்லிட்டு போட்டோம். இன்னைக்கு அவன் என்ன பண்ணான், தூஷணமா பேசணும்னு தேவன் இருந்துங்க வைத்திருக்கிறார், பேசிட்டு போட்டும், பரவாயில்ல. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி ஒரு காரியத்தை கையாளுகிறோம் என்பதுதானுங்க எங்க நம்ம டிஃபரெண்டா இருக்கோம். இதெல்லாம் பார்க்கிற போது நம்முடையவர்கள், நம்மை சார்ந்தவர்கள் இல்லையா, அல்லது நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் இதை உணர முடியுமா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம்ன்றார். மக்கள் எழுதுங்க இல்லையா, இது ரொம்ப முக்கியம். 3 பார்த்தோம். 4வது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய என்னதுங்க ஐக்கியம். எது ரொம்ப முக்கியம், ஐக்கியம் ரொம்ப முக்கியம் நம்ம பார்த்தோம். ஏன்னா எப்போதுமே இருந்துங்க இது மக்களுடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். நம்ம கடந்த முறை நம்ம இது பார்த்தோம் இல்லையா. செபதேயுடைய தாயார் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க, என்னுடைய ஒரு பையன் ரைட்லயும் ஒரு பையன் லெஃப்ட்லயும் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, பேசினாங்க. அப்போ எல்லாருக்குள்ள என்ன இருக்குன்னா, யார் பெரிய ஆளு எனக்கு தான் ஒரு பேச்சு எப்பொழுதுமே அப்போஸ்தலர் மத்தியில காணப்பட்டுச்சு. அப்போ அவர் சொல்றாரு இல்லையா, இல்லையா, சி ஆல்வேஸ் யூனிட்டி இஸ் அமங் டைவர்சிட்டி. பல மாற்று கருத்துகள்ல ஒன்றா இருப்பதான் யூனிட்டி. எல்லாரும் ஒரே காரியத்தை பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எங்கேயோ மூளை இல்லைன்னு அர்த்தம், எங்கேயோ நம்ம மூளை வேலை செய்யலன்னு அர்த்தம். 5 கருத்து இல்ல, 10 கருத்து இல்ல, 100 கருத்து வரும். ஆனா என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அங்க பிரிவுகள் ஆயிடக்கூடாது. அதாவது ஒருவேளை கிரேட்டஸ்ட் அசம்பிளி, கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம ஊர் அசம்பிளி தான் நினைக்கிறேன் இல்லையா. நம்ம ஊர் அசம்பிளி, சட்டசபையா இருக்கட்டும், லோக்சபாவா இருக்கட்டும், நீங்க பார்த்துருக்கலாம், மைக்கெல்லாம் பிடிக்கலானுங்க, சேரெல்லாம் விட்டுருவானுங்க, ரைட்டா, பயங்கர சடங்கு நடக்கும், கரெக்டா. ஆமா, பாருங்க, எல்லாம் ஒன்னா இருந்து ஒரு நாட்டிற்காக தீர்மானம் பண்ணோம். ஆனா என்னதுங்க, கைகலப்பா இருக்குது. இது பல சமயங்களில் குடும்பங்களை கூட அப்படி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கணவன் என்னதுங்க, நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு கணவன், மனைவி என்னதுங்க, நான் சொல்றதுதான் கேட்கணுன்றது மனைவி. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னதுங்க, பிள்ளைகள் சொல்றாங்க நான் சொல்றதை நீங்க கேளுங்க பெற்றோர்கிட்டையும். பெற்றோர்கள் வயசாக வரும்போதுங்க அவங்க நிர்பந்தமானதுங்க இருக்கிறாங்க, என்னடா பண்றது அப்படின்றதுங்க ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. See, anything always we need to think for the benefit of the group. அது நீங்க குடும்பமா இருக்கலாம், அது உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், அல்லது what is that, நீங்க நாம் கூடுகிற சபையா இருக்கலாம், anything for that matter. What is better for the congregation, what is better for the gathering, what is better for the family, அப்படிதான் நாம் பார்க்கணுமே தவிர டிஃபரன்ஸ் இருக்குமா, டிஃபரன்ஸ் இருக்கும். எல்லாரும் ஒரே காரியத்தை சிந்திச்சோம்னா, ஒரே குடும்பத்தில் பிறக்கிற, அப்படிதான் சொல்றாங்க இல்லையா. நான் சமீபத்தில் யார்ட்டையும் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, சொல்றாங்க 5 விரல்ல நீங்க ஒரே டைம்ல நீங்க பிளட் குத்தி எடுத்தாலும் ஒரே ரிசல்ட் கொடுக்காது, வேற ஒரு ரிசல்ட் தான் கொடுக்கும். நம்முடைய உடம்பு தான், நம்முடைய விரல் தான், 5 விரல்ல ஒரே டைம்ல 5 இடத்துல நீங்க பிளட் எடுத்தாலும் ரிசல்ட் மாறும். இருக்குமா, இருக்கும். அப்ப இதற்கு மத்தியில நம்ம எங்க கிறிஸ்தவங்க ஸ்பெஷல் ஆறாங்க, எங்க தேவனுடைய ராஜ்யம் ஸ்பெஷல் ஆகுது அப்படின்னு சொன்னா, இல்ல, வித் ஆல் டிஃபரன்சஸ் we are one அப்படின்ற போது தான் we are different இல்லையா. ரைட், சரி. இப்ப 4வது நாம் பார்க்கலாம். கிறிஸ்தவருடைய மிகப்பெரிய அடுத்த ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் அல்லது பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு சொன்னா,
அவருடைய எக்ஸ்டர்னல் சூழ்நிலையை என்ன பண்ணாதுன்னா அவங்களுடைய சிந்தையை பாதிக்காது. இது ரொம்ப ஆச்சரியம். எங்க மாறுபடுகிறோம் என்பதுதான் முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயமானாலும் வீட்டில் ஆஃபீஸில் பிரச்சனைனா வீட்டில் இருந்துங்க அதோட ரிசல்ட் தெரியும். வீட்டில் பிரச்சனை இருந்துங்க ஆஃபீஸில் இருந்த அந்த ரிசல்ட் தெரியும். ரைட்டா? எங்கேயாவது அந்த ரிசல்ட் தெரியும். இல்லை வீட்டில் பிரச்சனை வெளியே போனா இருந்துங்க, பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் சண்டை, வண்டியில் போனா இருந்துங்க வண்டியில் இருந்துங்க சண்டை, அது தெரியும், வெளிப்பட்டுரும் இல்லையா? ஆனால் எங்க நம்ம டிஃபர் ஆகிறோம், எங்க தேவனுடைய பிள்ளைகள் வித்தியாசமாறாங்க, எங்க சபை வித்தியாசமாகிறது அப்படி இங்கதான் வித்தியாசமாகிறது. பாருங்க இவ்வளவு பெரிய உபத்திரவம் பாருங்க. உங்களுக்கு நான் உதாரணம் சொல்ல பாருங்க. பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கிற பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விசேஷம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் பாருங்க, அவர்கள் சமாதானமா இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்துல ஒரு உதாரணம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். முதலாக என்னதுங்க? ஆமா, முதல் வேதத்திலே பதிவு செய்யப்பட்ட அப்போஸ்தலர்ல முதலானதுங்க ஒரு அப்போஸ்தலனுடைய மரணம் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா யாருதுன்னா யாக்கோபுடையது. அது அவங்களுக்கு யூதருக்கு பிரியமா இருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஏரோது ராஜா பேதுரு என்ன பண்ணாருங்க, ஜெயில தூக்கி வச்சுட்டார். இப்போ நம்ம ஜெயில இருந்தா நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கரெக்டா? ஜெயில இருந்தா நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பல சமயங்கள்ல நம்முடைய மனநிலைமை வீட்டில் இருக்கிறதே கஷ்டமா இருக்குது இல்லையா? பல சமயங்கள்ல நம்முடைய மனநிலைமை இருந்துங்க ஆபீஸ்ல இருக்கிறதே கஷ்டமா இருக்குது. கரெக்டா? பல சமயங்களில் நம்முடைய மனநிலைமை இருந்துங்க நம்முடைய உறவுக்காரர்கள்ட்ட போகிற பொழுது இருந்துங்க கஷ்டமா இருக்குது. நல்லா இருக்கிற பொழுது இதெல்லாம் நம்முடைய தேவை, டெய்லி ஆபீஸ் போய் தான் ஆனோம். ஆனா நம்மளால இருந்துங்க அங்க இருக்கிற பிரச்சனைகள் இருந்துங்க நம்மளால அங்க உட்காரவே முடியாது. எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, ஆன் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துங்க பேப்பரே போட்டு இருந்துங்க வெளியே போற மக்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படிதான், பாஸ் கூட சண்டை, என்ன பண்றது, அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல எனக்கு பேப்பரை போடுவோம். ரைட்டா? அப்போ இயல்பா மக்களுடைய என்ன பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் எப்படி வச்சுக்கிறோம்? பீஸ் ஆஃப் மைண்டா வச்சுக்கிறோம். உலகத்தில் எப்படி வச்சிருக்காங்க? PIECEன்னு வச்சுக்கிறாங்க. PEACன்னு வச்சுக்க சொன்னா PIECன்னு வச்சுக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, பேதுரு ஜெயில இருக்கிறாருங்க. அவர் எப்படி இருக்காரு பாருங்க. 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, ஆமா 5ஆம் வசனத்துல டிஃபரெண்ட் கான்ட்ராஸ்டா இருக்கு பாருங்க. 5ல, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சபையார் என்ன பண்றாங்கன்னா, பேதுரு என்னதுங்க ஜெயில இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறாங்க. கரெக்டா? இப்ப உள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் பாருங்க. உள்ள ஜெயில இருக்கிறவருக்கு எப்படி இருக்கணும்? நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன் இல்ல, ஆண்டவருக்காக என்னெல்லாம் செஞ்சேன், எல்லாத்தையும் விட்டு வந்தேனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்றதுங்க பேதுரு நினைக்கல. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, 6ல, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். எந்த ஆராம், எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னன்னா பண்ணுங்களா, நான் தூங்குறேன்டா. இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் எங்கதான் கிடைக்கும்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தான் கிடைக்கும். எக்ஸ்டர்னல் சூழ்நிலை என்ன வேணா இருக்கட்டுங்க, ஜெயிலே தூக்கி வச்சிருக்காங்க, பெரிய உபத்திரவங்க, ஆனா அவர் பாட்டு தூக்கிக்கிறார், எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கதான் கிறிஸ்தவர் வித்தியாசப்படுறாங்க. எல்லா மக்கள் புலம்புற மாதிரி, எல்லா மக்கள் வருத்தப்படுற மாதிரி, இக்கட்டுகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிற போதுங்க அசராம இருக்கிறாங்க. இதே இன்சிடென்ட்ஸ் இருந்துங்க பவுலுக்கு நடக்குது இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல அவர் இன்னும் கொஞ்சம் மோசம் நினைக்கிறேன். 16:24 அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிற போது, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவருடைய கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பாட்டு வருமா? பாட்டு வருமாங்க? வேதம் சொல்றது, நீதிமொழியில வாசிக்கிற போது, துக்கமா இருக்கிறவனுக்கு பாட்டு பாடுறது எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? இந்த பனி சமயத்துல வெடி போரும் பாருங்க,
அதுல காடியை ஊத்துனா எந்த அளவுக்கு எரியும் தெரியுமா உங்களுக்கு? வெடிச்சிருந்ததுன்னா அதுல நீங்க வந்து டெட்டால் ஏதாவது பூந்தீங்க அப்படிங்க எந்த அளவுக்கு எரியுமோ அது மாதிரி துக்கமா இருக்கிற போது இருந்துங்க பாட்டு இருந்துங்க அப்படி இருக்குமா. நீதிமொழி ஆசிரியர் தான் சொல்றாரு. ஆனா இங்க ஒருத்தர் பாருங்க, அவரை தூக்கி ஜெயில மாட்டிருக்க போட்டிருக்காங்க, கால தொழு மரத்துல மாட்டிருக்காங்க, அவர் பாட்டுங்க பாட்டு பாடுகிறார். என்ன சொல்றோம்னா, நோ, இங்கதான் நம்ம கிறிஸ்தவங்க டிஃபரெண்ட் ஆகிறோம். எங்க கிறிஸ்தவங்க டிஃபரெண்ட் ஆகிறோம்னா, சூழ்நிலைகள் என்ன மாறினாலும் நாம் சமாதானமா இருக்கிறோமா? அது ரொம்ப கஷ்டம். இங்கதான் நம்ம டிஃபரெண்ட் ஆகிறோம். எங்கெல்லாம் நம்ம டிஃபரெண்ட் காட்டணுமோ அங்க டிஃபரெண்ட் காட்டுறது கிடையாது. மக்கள் என்ன பண்றாங்க இன்னைக்கு, அதாவது வெளியில சொல்றேன், பேண்ட் கீச்சுன்னு போறாங்க. கரெக்டா? நீங்க என்ன பண்றாங்க, பேண்ட் எடுத்துங்க கீச்சுன்னு போறாங்க, இங்க 2 லைன் விடுறாங்க, இங்க 2 லைன் விடுறாங்க, என்னென்னமோ டிஃபரெண்டா இருந்துங்க ட்ரை பண்றாங்க. எதுக்குங்க? நான் மத்தவங்க என்ன பார்க்கணும். எண்டாவது என்னதுங்க, எல்லாரும் ஏன் தலை வர்றாங்க? ஏன் கேட்குறேன், தலை வாரணும்னா கேட்டுதுங்க. ஏன் அந்த அதுல என்னதுங்க, அந்த தலை வாரதுல என்னதுங்க, ஒன்று மேலே தூக்கி வர்றது, ஒன்று கீழே தூக்கி வர்றது, ஒன்று சைடில் தூக்கி, ஏன் பண்றாங்க இல்லையா? நாங்கள் வசனம் சொல்லுது எப்பொழுதும் என்னதுங்க உன் தலையில் என்ன இருக்கணும், அதெல்லாம் பேசுவோம் நம்ம, கேட்டதுண்ணே. ஆனால் என்னதுங்க, எங்கேயோ மக்கள் இருந்துங்க பார்க்குறேன், புது அரசியல் ஆகுது இல்லையா? அப்போ எதை செய்தாலும் மக்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயாவது நம்ம அட்ராக்ட் பண்றோம் மக்களை, நம்முடைய சட்டையை பார்த்து சொல்ல மாட்டாங்களா இல்லையா, நம்முடைய இல்லையா, இதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்போ அவனுடைய எக்ஸ்டர்னல் சூழ்நிலை என்ன மாறினாலும் நீ சமாதானமா இருந்தால் அங்க நீ டிஃபரெண்டா இருக்கிற. வேர் யூ ஆர் டிஃபரெண்ட். எங்க நீ மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ற அப்படின்னா, இப்படி இவங்களால மட்டும் இருக்க முடியுது, இது பெரிய ஆச்சரியம். அது சூழ்நிலையில் மாறினாலும் நம்மளால் டிஃபரெண்டா இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்ம கரெக்டா இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா? ஆமா. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அதற்கு காரணம் என்ன? இதுதான். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிகாஸ் we are sober mind. நம்ம கரெக்டா கொடுத்துக்கிறாருன்ற நமக்கு தெரியும். இல்ல குழந்தைகள் இல்லையா, குழந்தைகள் நம்ம எவ்வளவு தூக்கி போட்டாலும் குழந்தைகள் பயப்படுவது கிடையாது. கரெக்டா? ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இவன் இப்படி விட மாட்டான். அதுதான் அவங்களுக்கு நம்பிக்கை. கரெக்டுதானே? ஆனால் இதெல்லாம் நம்ம பேசினால் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துங்க சூழ்நிலையில் மாறுகிற பொழுது நம்முடைய விசுவாசம் தேவன் மீது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இல்லை கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஆடினாங்க அப்படியே மனசு ரொம்ப சோர்ந்து போயிடுறோம், உடஞ்சு போயிடுறோம். என்னடா வாழ்க்கை இல்லை? இதில் சில டைம்லாம் மக்கள் இருந்துங்க, யோபு மாதிரி எனக்கு சோதனை, பவுல் மாதிரி சோதனை, ஐயோ பெரிய வார்த்தை, பக்கத்திலே போக முடியாது. எங்க பார்க்க முடியாதுங்க, அந்த ஏரியா பக்கத்திலே போக முடியாது இல்லையா? ஏரியா பக்கத்திலே போக முடியாது, அவ்வளோ பிரச்சனை. ஆனால் பீப்புள் ஹேட் இருந்தீங்க பீஸ் ஆஃப் மைண்ட். அதுதான் மேட்டர். அங்கே நாம் டிஃப்ரெண்டாக இருக்கிறோமா? சரி, அடுத்தபடியாக நாம் எப்படி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுகிற போது இது அடுத்தது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் ரோமர் 2:21 வாசிக்கிற பொழுது, இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை நீங்க கொள்ளையிடலாமா? இப்போ நாம் ஒரு காரியத்தை பேசுறோம், ஒரு காரியத்தை நான் நம்புறோம் அப்படின்னு சொன்னா அதுல நம்ம எப்படி இருக்கோம், அது ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு காரியத்தினுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நான் விசுவாசமா இருப்பது முக்கியம் கிடையாது, தொடர்ந்து விசுவாசமா இருப்பது முக்கியம். ரொம்ப ஈஸி இல்லையா? ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்வதோ செய்ய முடியும் என்று சொல்வதோ இயல்பு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னா தன்னுடைய யாராவது இங்க இருக்கவங்க எல்லாரும் இருந்துங்க ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்போம் வாழ்க்கையில இல்ல? ஆனால் நம்மளால தொடர்ந்து எடுக்க முடியுதான்றதான் கேள்வி. கன்சிஸ்டன்சி இருக்குதான்றதான் கேள்வி. சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் நம்முடைய மனசு மாறிக்கிட்டே இருக்குதா இல்லையா? உங்களுக்கு நல்லா தெரியும், தானியேல் இருக்குதானே மிகப்பெரிய இருந்துங்க தேவனுடைய தாசன், தூக்கி உள்ள போட்டாங்க, கெபில போட்டாங்க. கெபில போட்டதுக்கு அப்புறம் ராஜாவுக்கு டென்ஷன். ராஜா தூங்கல. ராஜா என்ன பண்ணுகிறார்னா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்லை, கீத வாத்தியங்கள்லாம் இல்லாமல் இருந்துங்க, நைட்டு பூரா இருந்துங்க
பறக்கு நடந்துங்கிறார். காலகாலத்தா முதல் வேலை நடந்துங்க, ஓடி போய் கேட்கிறார். தானியேல் வாஸ் வெரி கம்ஃபர்டபிள். பிரச்சனை வருகிற போது மாறலன்றதான் கேள்வி. கன்சிஸ்டன்சி எப்போ அப்படின்னு சொன்னா, if everything goes right, I'll be faithful. இது எல்லாரும் செய்யலாம். தானியேலுக்கு அங்க உபத்திரம். என்ன உபத்திரவங்க நமக்கு தெரியும். ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளெல்லாம் சொல்ல தேவையில்லை. கேட்டுதுண்ணே, எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணணும்னு யோசிப்பாங்க. 3 வேளை ஜெபம் பண்ணாராம் தானியேல். அப்படின்னா இங்க நம்ம 3 வேலைன்னு சொன்னா சொல்லுவான், 4 வேலை. 3 இல்லை 4 சாப்பிடுறது. கேட்டுதுண்ணே, தானியேல் எப்பொழுதும் போல நீங்க ஜெபம் பண்ணார். அப்போ பாருங்க, ஒரு ஜெபம் பண்றது முக்கியம் கிடையாது. ஜெபத்திற்கு ஒரு தடை வருகிற பொழுது அந்த கன்சிஸ்டன்சி நம்ம கிட்ட இருக்குதான்னு தான் கேள்வி. நல்லா இருக்கும் போது ஜெபம் பண்றேன் இல்ல, 2 கேஸ்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம். 2 கேஸ்ல நம்ம தேவனை தேடுவோம். 2 எக்ஸ்ட்ரீம்ல தேடுவோம். தெரியுமா? ஒன்று ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது தேவனை தேடுவோம், தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னொரு ரொம்ப துக்கமா இருக்கும்போது தேவனை தேடுவோம். டெய்லி தேடுவோமா? அதெல்லாம் தேட முடியாது. டெய்லி தேடுவோமா? தேட மாட்டோம். கேட்டுதுண்ணே, ஒரு ஃபங்க்ஷனு இல்லையா, பிரியாணி போடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம்? தேவன் இந்த உணவை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுவோமா? டெய்லி முன்னாடி பிளேட்ல சாப்பாடு இருக்குது, நன்றி சொல்றோமா? கன்சிஸ்டன்சி நல்லா பாருங்க. சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் சூழ்நிலையில் மாறுகிற பொழுது என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, இதுதான் முக்கியம். பாருங்க, டெய்லி நான் செய்யறேனா ஒரு காரியத்தை? இல்ல, என்னால கன்சிஸ்டன்டா செய்ய முடியாது. சில டைம் அப்படி இருப்பேன், சில டைம் இப்படி இருப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிறிஸ்துவுக்குலாம் நம்ம கடந்து வருகிற பொழுது, இந்த சத்தியத்தை கடந்து வரும் பொழுது நம்முடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு, எவ்வளவு வைராக்கியம் வந்தோன்னு யோசிச்சு பாருங்க. அதனால பரிசுத்தர் ரொம்ப அழகா எழுதிக்கிறான்னு நினைக்கிறேன். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்பது உன் பேரில் குறை உண்டு. எல்லா சபைக்கும் இந்த பிரச்சனை நினைக்கிறேன். ஏன்னா காலப்போக்கத்தில் பல அழுத்தங்கள் நமக்கு மனுஷனுக்கு வந்துகிட்டே இருக்குது. பல அழுத்தங்கள். நம்முடைய வேலையில் இருக்க பெரிய அழுத்தம், கரெக்டா? நம்முடைய இல்லையா, நம்முடைய சுபாவத்தை சார்ந்த பல அழுத்தங்கள், நம்முடைய சரீரத்தை சார்ந்த பல அழுத்தங்கள். வேதனை சொல்றேன், எங்க நாம் டிஃபரெண்டா இருக்கோம்னா when we are consistent. தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருந்துங்க, அவங்க மாற மாட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்க இதெல்லாம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சண்டே ஸ்கூல் இருந்துங்க ஸ்டோரிஸ்னு சொல்லுவீங்க. தானியேல் கேட்டா என்ன சொல்லுவீங்க? சண்டே ஸ்கூல் ஸ்டோரிஸ். இஸ் ஆல் நாட் ஸ்டோரிஸ், இட்ஸ் a history. வரலாறு, அது நடந்த சம்பவம். நீங்க தானியேல் போய் பார்த்தீங்கன்னா தானியேல் என்பவர் வாழ்ந்திருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்ந்திருக்கிறார்கள். நேபுகாத்நேசர் வாழ்ந்திருக்கிறார். இது புனையப்பட்ட கதைகள் அல்ல, they are facts. சேம் காட் நம்மகிட்ட அதான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாருங்க? கன்சிஸ்டன்சி. எங்க நம்ம டிஃபரெண்டா இருக்க முடியும்? இதுதான் டிஃபரெண்டா இருக்க முடியும். எங்க டிஃபரெண்டா இருக்க முடியுங்க? தொடர்ந்து நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியுதா? டெய்லி காலங்கத்தல பிரதர் ஜாப் மட்டும் தான் இறங்குவேன். தினமும் பிரதர் வசனம் படிச்சு தான் இருந்துங்க இந்த காரியத்தை செய்வேன். நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? டைம் இருந்தா செய்வோம். எங்க நம்ம டிஃபரெண்ட் ஆறோம் அப்படின்னா when we are consistent. இல்லையா? ரைட். சரி, அடுத்தபடி நான் பார்க்கிற பொழுது 7வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எதை நம்மளை கொஞ்சம் வித்தியாசமா காட்ட முடியும் அப்படின்னு சொன்னா, ரூத்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்பதுங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அர்ப்பணிப்பு குவாலிட்டிஸ்ங்க டிவோஷன் நம்ம சொல்லலாம் இல்லையா. கரெக்டாக பயன்படுத்துறான்னு தெரியல அந்த வார்த்தை, எனக்கு ஐ டு நாட் நோ. என்னுடைய மனசில் இருக்கிற வார்த்தை வந்து அர்ப்பணிப்பு. ரூத் 1ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிற பொழுது, ரூத்தம்மா குறித்து வாசிக்கும்போது, ரூத் 1:16-17 வாசிக்கும்போது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து
அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவுள் என்றார். எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு! ஒரு நம்ம மெனி டைம்ஸ் வி டாக் as இட்ஸ் வெரி சிம்பிளா, அதாவது ஒரு மாமியார் மருமலை குறித்து பேசுகிற மாதிரி நம்ம அதை பேசிடுறோம். இல்ல, இங்க ரூத்தமா விதைக்கிற விதை என்பது அவர்கள் தேவனிடத்தில் இருந்துங்க அந்த 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 அவர்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை. அதனால்தான் அந்த லிஸ்ட்ல, அந்த ஜீனியாலஜில, இயேசு கிறிஸ்துனுடைய ஜீனியாலஜில ரொம்ப செலக்டட் உமன்ஸ் தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் இருந்துங்க ரூத்தம்மா. அப்போ எப்படிப்பட்ட என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். இத அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற பொழுது நம்ம இப்படி வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 வாசிக்கிற பொழுது, ரோமர் 8:36, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவெல்லாற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்வர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட், ஒரு டிவோஷன்னா என்ன சூழ்நிலை வந்தாலும். இது பல சமயங்கள் இன்னைக்கு என்னதுங்க, குடும்ப உறவுகளிலே காணப்பட மாட்டேங்குது இல்லையா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். உலகத்தில் நிறைய விதமான டிவோர்ஸஸ் நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னா, அவங்க என்னதுங்க சகித்துக்கொள்ள முடியல. அந்த கமிட்மெண்ட்டை, அந்த கவனன்ட் என்னதுங்க அவங்களால ஹானர் பண்ண முடியல. ரெண்டு பேருக்கு என்னதுங்க ரெண்டு சிந்தைகள், ரெண்டு டைரக்ஷன். மறந்துடுறாங்க, we have committed to God, we have committed something. அதுக்கு அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். அந்த உறவுக்கு அர்ப்பணிப்போடு இருக்கணும். அதேதான் நாம் தேவனுக்காக நான் என்னை ஒப்பு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கிறதா? அங்க நம்ம டிஃபரெண்டா இருக்கோம். எங்க நம்ம டிஃபரெண்டா இருக்கோம்னா அங்க நம்ம டிஃபரெண்டா இருக்கோம். அப்போ டிவோஷன் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அப்போ இதெல்லாம் இருக்கிற பொழுது நான் ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் இருக்குது, போறோம் இல்லையா? நாம் எதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கலாம் அப்படின்னா, நம்முடைய நல்ல கிரியைகள், 2வது நாம் செலுத்துகிறதான அன்பு, 3வது நம்முடைய பேச்சு, 4வது நம்முடைய ஐக்கியம், 5வது நம்முடைய சமாதானம், நமக்கு இருக்கிற சமாதானம், 6வது நமக்கு இருக்கிற தொடர்ந்து செய்யப்படுகிறதுங்க அந்த கன்சிஸ்டன்சி இல்லையா? 7வது நம்முடைய அர்ப்பணிப்பு. இதை நாம் செய்கிற பொழுது அங்க நம்ம டிஃபரெண்டா இருக்கும். பல சமயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உலகத்துல எனி ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் their mood இல்லையா? எனி ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் our mood other than God. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேவனுடைய காரியத்தை தவிர, தேவனுடைய காரியத்தில் மட்டும் நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, என்னுடைய மனசு இது இருக்குது, என்னுடைய மனநிலைமை இதுன்னுங்க தேவன்கிட்ட மட்டும் நம்ம பேச முடியாது. மற்ற எல்லார்கிட்டையும் பேசலாம். ஆனா யார்கிட்ட பேச முடியாதுன்னா, தேவன்கிட்ட, தேவனுடைய காரியத்தில் நம்ம பேச முடியாது. என்ன பேச முடியாது? காட், ஐ எம் நாட் இன் குட் மூட், பேச முடியாது. அப்போ இதிலெல்லாம் நம்ம கரெக்டா இருந்தோம்னா அங்க நம்ம டிஃபரெண்ட். எங்க நம்ம ஸ்பெஷலா ஆறோம்? இப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் காட்லி பீப்புள் இருக்குது. அப்போ அவங்க மட்டும்தான் காட்லி பீப்புளா? வேற யாருமே பழைய ஏற்பாட்டில் கிடையாதா? நிறைய பேர் இருக்கிறாங்க. there are many, but they were not recorded in Acts, Hebrews 11. Why? Yeah, they faced challenges. அங்கதான் நம்ம டிஃபரெண்ட் ஆகிறோம். இப்போ நாமும் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு அங்கமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இல்லை. எங்க நம்ம டிஃபரெண்டா இருக்கணும்? எங்க கிறிஸ்துவின் சபை, நான் இங்க தனிப்பட்ட முறையில் பேசல, ஒரு சபையாரா பேசுறோம். எங்க ஆனா அந்த சபைன்னு சொல்லும்போது எப்போ புட் டுகெதர் எவ்ரிபடி இல்லையா? எங்க சபை வித்தியாசப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற பொழுது நம்முடைய சபை அல்லது கிறிஸ்துவின் சபை வித்தியாசப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவின் சபைக்கும் மற்ற சபைக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது.
அப்போ நம்ம சிந்திப்போம். அப்போ என்னுடைய பங்கு என்னன்றதாங்க இதில் நான் பார்க்குற விஷயங்கள். அப்போ நாம் மற்ற எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய காரியங்களை மற்றவர்கள் காணும்படியாக அல்லது ஈர்க்கும்படியாக நடந்து கொள்கிற நாம் நம்முடைய சுபாவங்கள்ல, நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பயிற்சிகள்ல, நம்முடைய நடக்கையில, நம்முடைய இல்லையா இதில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இதில் நம்ம கரெக்டாக இருந்தாங்க, நம்ம கரெக்டாக போறோம். இது எல்லாத்துடைய முடிவு என்னங்க? இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்விடா ஒன்றே ஒன்று தான். நாம் செய்கிற எல்லா காரியத்திலுங்க நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு, நாம் பார்க்கிற ஒவ்வொரு பார்வைக்கு, இல்லையா, நம்முடைய யோசனைகளுக்கு, நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னதுங்க நம்ம நியாயத்தீர்ப்பு கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணுங்க? ஆண்டவர்கிட்ட தான் கொடுக்கணும், இல்லையா? அது நன்மையானாலும் தீமையானதுங்க ஒரு நாளைக்கு இருந்துங்க வெளியே வரும். அப்போ இலக்கு என்ன? இதுதான். நான் எப்படியாச்சும் இருந்துங்க நித்தியம் போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நான் என்னை மாற்றி கொண்டு இருந்துங்க தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டியதுங்க அவசியமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாம் வாழ்வோம். தேவன் தாமே நாம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.